நமச்சிவாயம். முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்து கொண்டு கை முழங்கை முட்டி மடங்காமல் அதையும் நல்லா நேராக நீட்டி விரைவாக விரிப்புத்தன்மையோடு நேராக நீட்டிக்கொண்டு சின்முத்திரை ரொம்ப மென்மையாக அந்த 2 சக்கரங்கள் சுற்றும் அதை நம்ம உணரலாம். ரொம்ப மென்மையாக தொட்டால் போதும். கண்கள் இரண்டையும் இங்கே இப்படி நடுவில் கொண்டு வந்து ஒன்று கண்ணு மாதிரி அதை மேல் நோக்கி பார்க்கணும். கண்கள் மேல் நோக்கி ஒன்று போல் இப்படி நிலை நிறுத்தினா இந்த புருவ மத்தியில் அப்படியே ஒரு 2 வட்டங்களும் இப்படி இணையும் போது ஒரு ஜோதி வடிவமாக இப்படி ஒரு திலகம் வடிவம் தெரியும் இல்லைங்களா? அதில் நம்ம ஒரு எழுத்தாக எழுதணும். நம சிவாயம் சிவாய நம ஓம் நம சிவாயம் சிவாய நம ஓம் நம சிவாயம் சிவாய நம ஓம் நம சிவாயம் சிவாய நம நம சிவாயம் சிவாய நம ஓம் நமச்சிவாயம். இது நான் 5 முறை மட்டும் சொல்கிறேன். அதே நீங்கள் இரவில் படுத்துட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி துயில் வர்றதுக்கு முன்னாடி இப்படி எத்தனை முறைனாலும் நம்ம நெற்றியில் எழுதிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த புருவ மத்தியில் நாமங்கள் எழுதுறது அவ்வளோ நிறைய நமக்கு சக்தி கொடுக்கும். மற்றவர்களுடைய பொறாமையான அந்த திருஷ்டி அது பாதுகாப்பு கவசம் போல் நம்ம காப்பாற்றும். அதற்கப்புறம் வணங்கத்தக்க நிலை வரும். நல்லா இந்த நாமம் சொல்ல சொல்ல உண்மையாகவே சுவாமியை நம்ம கோவிலில் போய் நம்ம பார்க்கும்போது அப்படி நல்ல அனுபவம் சுவாமி கொடுப்பார். நல்ல ஆனந்தமாக இருக்கலாம். அமைதியாக பேரமைதிக்குள்ளேயும் பேரானந்தத்துக்குள்ளேயும் இருப்பது போல் நம்ம உணர்வோம். மற்ற எல்லாருமே நம்மளோட அந்த மாற்றம் அடுத்தவங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட பேசினாலே நல்லா இருக்குது, உங்களை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்குது, மனசு அமைதியாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நாமங்கள் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப நல்லா. ஓம் நம சிவாய.